வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் வார நிகழ்வு யாழில் பலரிடம் தொடரும் விசாரணை. முல்லைத்தீவில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பெண் 3 கைது. பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக எழும் குரல்கள். முல்லைத்தீவில் ஓடிய வெள்ளத்தில் மிதந்த வெடிபொருட்கள். சிஐடியிடம் சிக்கிய வைத்தியர் 5 மில்லியன் ரூபாய் மோசடி. சட்டத்தை மீறிய வேட்பாளர்கள் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. அரசியலமைப்பு குழு உறுப்பினராக ஸ்ரீதரன் எம்பி நியமனம். இலங்கையில் தொடங்கியது தேங்காய் வரிசை. வடமராட்சியில் இளம் தாயொருவர் திடீர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மாவீரர் கால பகுதியில் கோகோவில் சிவசுப்பிரமணியம் முருகன் கோவிலடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பில் நேற்று 2 இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த 29ஆம் திகதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. அதேவேளை பால்வெட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வட மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 6 பேரிடம் பால்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். மேலும் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 6க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பெலியோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுபெஸ் வேவ பிரதேசத்தில் பெண் ஒருவரை சுட்டு கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மூவரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் கடுகஸ் வேவ பிரதேசத்தில் கெபிட்டிகொலாவ எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரிடம் இருந்தும் T56 துப்பாக்கி, அதன் 8 தோட்டாக்கள், ஒரு ரிவால்வர் துப்பாக்கி, அதன் 5 தோட்டாக்கள், ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 41, 39 மற்றும் 33 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனித உரிமைகளை மதிக்காத பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கையில் நீக்க வேண்டும் என அனுர அரசாங்கத்திடம் மக்கள் பேரணிக்கான இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பேரணிக்கான இயக்கம் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு மேலும் குறிப்பிடுகையில், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்பது அனுர அரசாங்கத்தின் ஒரு கொள்கையாக இருந்தது. ஆனால் இன்று அது காணாமல் போய்விட்டது. இன்று அரசாங்கம் பொறுப்பேற்று எத்தனையோ நாட்கள் கழிந்து விட்டது. ஜனாதிபதி வந்து எத்தனையோ மாதங்கள் கடந்து விட்டது. 3/2 பெரும்பான்மையை அடைந்த பிறகும் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கு எந்த ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை. அவர்கள் ஒருவரை கையெழுத்தின் ஊடாக விரும்பிய நேரத்தில் விரும்பியவாறு தடுத்து வைக்கப்பட்டு 15-16 வருடங்களின் பின்னர் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டார்கள். மனித உரிமைகளை மதிக்காத இந்த சட்டத்தை நீக்க வேண்டும். இதற்கு பதிலாக இருக்கின்ற சட்டங்களின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்யலாம், விசாரிக்கலாம். 15 வருடங்கள் சிறையிலிருந்து குற்றமற்றவர்கள் என விடுதலையான நீரோசன் மற்றும் சுவேந்திரனை அதே சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்தமை மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக யாரும் கைது செய்யப்படக்கூடாது. அந்த சட்டம் இந்த நாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பன உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில வெளியில் தென்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டிற்கமைய
சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த பகுதியினை அடையாளப்படுத்தியுள்ளார்கள். இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளம் நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது. இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று குறித்த வெடிபொருட்களை சிறப்பு அதிரடி படையினரிடம் பாரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ஒருவர் 55 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோனகேன பேபட பிரதேசத்தில் வசிக்கும் 52 வயதுடைய வைத்தியரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொது முறைப்பாடு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த பொது தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பில் தெரிவிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAS ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலுக்கு செலவிடப்பட்ட பணத்தின் தொகையை இதுவரை வெளியிடாத வேட்பாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீறுபவர்களாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க நேற்று வரை காலக்கெடு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இனிமேலும் அது நீடிக்கப்படாது என தவிசாளர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை பதிவு தபாலில் அல்லது அறிவித்தல் மூலமாக செலவு அறிக்கையை அனுப்பியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலில் தோற்றிருந்த வேட்பாளர்களில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் எவ்வளவு பணம் செலவழித்துள்ளார்கள் என்பது குறித்து அறிவித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் 6/12/2024 அன்று நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பு மூலம் அவர் வெற்றி பெற்றுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்ந்த ஏனைய 11 எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேரிலிருந்து அரசியலமைப்பு குழுவுக்கான பிரதிநிதியொருவரை தெரிவு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானை நாமல் ராஜபக்ச முன்மொழிந்தார். அதேவேளை மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னைத்தானே பிரேரித்த போதும் பின்னர் போட்டியிலிருந்து தானாகவே விலகியிருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரனை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் முன்மொழிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை வரவேற்று ஸ்ரீதரனது நியமனத்தின் தேவைப்பாட்டையும் வலியுறுத்தியிருந்தார். குறைத்துரைக்கப்பட்ட 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2 சமூகம் அளிக்காததுடன் முஸ்லிம் காங்கிரசின் 2 உறுப்பினர்களும் வாக்கெடுப்பிலிருந்து வெளியேறியிருந்தனர். சிவஞானம் ஸ்ரீதரன் 11 வாக்குகளையும் ஜீவன் தொண்டமான் 10 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டதற்கு அமைய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக ஸ்ரீதரன் தெரிவாகியுள்ளார். இதே சமயம் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற விவகார குழுவுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் பொறுப்புக்கும் தம்மை தெரிவு செய்ய ஸ்ரீதரன் விருப்பம் தெரிவித்த போதிலும் அந்த பொறுப்பை சாணக்கியனுக்கு வழங்குவதென தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தேங்காய் விலையானது 200 ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாத்திரமுல்லை தென்னை செய்கை சபைக்கு சொந்தமான கப்துர்பாய கடையில் நேற்று காலை தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது. அதேவேளை கடந்த காலங்களில் எரிபொருளுக்குத்தான் மக்கள் வரிசையில் காத்திருந்தார்கள். இப்போது தேங்காய்க்கும் வரிசை தொடங்கியுள்ளதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் ஒரு பிள்ளையின் இளம் தாய் இன்று காலை திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்தவன் வீட்டில் இருந்தபோது திடீரென சுகையினமுற்ற நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் அல்வாய் கிழக்கு பகுதியை சேர்ந்த செல்வகுமார் நிரோசா வயது 32 என்ற ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார்.
சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் ஹெரோயின் மற்றும் கேரள கஞ்சாவுடன் சிறுவன் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து குறித்த முகாம் பொறுப்பதிகாரியின் தலைமையில் நேற்று பகல் கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்ட போதே சிறுவனின் உடமையில் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்களை சிறுவன் வீசியுள்ளான். இதில் 10 கிராம் 950 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பொதி செய்யப்பட்ட 650 மில்லிகிராம் கொண்ட 5 பேக்கெட் கேரள கஞ்சாவும் 7 கிராம் 200 மில்லிகிராம் கேரள கஞ்சாவை மீட்டதுடன் 17 வயது சிறுவனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுவனை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாதன் திட்டம் பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. தாய் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக குறித்த 14 வயது மகன் அதிக மது போதையில் மீட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 14 வயதுடைய சிறுவன் விசாரணைக்காக தர்மபுரம் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மரண விசாரணை அதிகாரி விசாரணையை மேற்கொண்டார். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்த நிலையில் முழுமையான விசாரணைக்காக பரிந்துரைத்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதவானிற்கு அறிக்கை சமர்ப்பித்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை உயிரிழந்த தாய்க்கும் மது அருந்தும் பழக்கம் உள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 14 வயதுடைய சிறுவனும் அதிக மது போதையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் தாயின் மரணத்தில் சந்தேகம் நிலவுகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.